ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. மறந்துடக்கூடாது. கடந்த மாதங்கள், கடந்த வருஷங்கள், கடந்த நாட்கள் எல்லாம் நம்ம நினைத்தவரை மறந்துவிடக்கூடாது. பிரான்ஸில் ஒரு பெரிய பிரபுவாக இருந்த ஒரு மனுஷன் தன்னுடைய அரண்மனையிலே மேய்ப்பனின் அறை ஒன்று வைத்திருந்தார். யார் விருப்பமாக பார்ப்பாங்க. அது உள்ள நேச்சுரலாக மலைகள், பள்ளத்தாக்குகள், தண்ணி பாய்கிறது போல வைத்திருந்தார். அதில் இவர் சிறுவனாக இருந்தபோது ஆடு மேய்த்தவர். அவர் ஆடு மேய்த்த போது போட்டிருந்த வஸ்திரம், அந்த கோல், அதனுடைய எல்லாத்தையும் அவர் அந்த ரூமில் வச்சுருந்தார். அடிக்கடி கொஞ்சம் பெருமை வர்ற மாதிரி தெரிஞ்சால் அந்த ரூமுக்குள்ளே போய் அதை பார்த்து மறுபடியும் தாழ்மையாக வெளியே வந்துடுவாரான். ஒரு காலத்தில் ஆடு மேய்ச்சவன், ஒரு காலத்தில் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன், ஒரு காலத்தில் இந்த கம்பு தான் வச்சுருந்தேன்னு சொல்லி அது நினைவு கூறுவாரான். நம்மில் அநேகர் மறந்து விடுகிறோம். இன்றைக்குள்ள பணத்தை பார்த்து, இன்றைக்குள்ள வசதியை பார்த்து தேவன் நம்மை நடத்தி வந்த விதங்களை மறந்து விடுகிறோம். ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. தாவீது ராஜா ஆயுசு நாட்டில் மறக்கலை. மேய்ப்பனாக இருந்தேன் என்பதை ராஜாவான பொறுப்போதும் மறக்கலை. ஆமென். நினைவு கூறுகிறார். ஆனால் நேபுகாத்நேச்சார் அப்படி இல்லை. பாபிலோனில் என்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன்லவோன்னு சொன்னார். இந்த வார்த்தை வாயில் வந்த போதே மாட்டை போல புல்லை மேய வேண்டியிருந்துச்சு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். வாசிக்க கேட்கலாம். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமா, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6. ஆமா, யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு ஒரு பலன், ஐஸ்வர்யம், கனம், மகிமை. கர்த்தருக்குமாக தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர்களை உயர்த்துவார். ஆமென். பெருமை வேண்டாம். ஹல்லேலூயா. பெருமை வேண்டான்னு சொன்னா அது அருமை, உங்களுக்கு மறுமை. ஆமென். ஒரு நாள் உங்களுக்கு இல்லை வெறுமை. ஆமென். பெருமையை எதிர்த்து நில்லுங்க, தாழ்மையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நாள் கிருபை தாங்கட்டும். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெருமையற்ற ஒரு தாழ்மையான வாழ்க்கை வாழ கிருபை தாரும். நன்மை கிருபை பிள்ளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.